லக்ஷ்மி ஹெர்ப்ஸோட ப்ரோட்டீன் ஃபேஸ் பேக்கை என்னென்ன காம்பினேஷனில் என்னென்ன ஸ்கின் டைப் இருக்கிறவங்க எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் வந்து நம்மளோட நியூ கஸ்டமர்ஸ் கேட்குறீங்க. அவங்களுக்காக எப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். நம்ம லக்ஷ்மி ஹெர்ப்ஸோட ப்ரோட்டீன் ஃபேஸ் பேக்குங்க, லென்டில்ஸு பாதாம் எல்லாமே போட்டு நம்ம ரெடி பண்ணது. ஸோ அது வந்து இந்த சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃபேஸ்க்கு வந்து இந்த அளவு போதும். இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பால் இருக்குது, பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேன், பாலும் தேனும் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி நான் போட போகிறேன். இப்போ வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா ரோஸ் வாட்டரும் அப்படி சப்போஸ் ரோஸ் வாட்டர் இல்லைன்னா பிளைன் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் ஆயிலி ஸ்கின். இதே பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின் அப்புறம் ட்ரை ஸ்கின் அப்படிலாம் இருக்கிறவங்க எல்லாருமே பாலும் கேர்டும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். கேர்டு சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்னால கேர்டு ஒத்துக்காது. ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா பால் மட்டும் மிக்ஸ் பண்ணி தேன் இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சப்போஸ் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே எனக்கு இல்லைங்க, நான் வந்து ஃபேஸ் பேக் உடனே போட்டே ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் பிளைன் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அதுலேயும் பால் வந்து ரா மில்கா இல்லை காய்ச்சின மில்கா நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. ரா மில்க் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. அப்படி இல்லைனாலும் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பாலும் தேனும் மிக்ஸ் பண்ணி என்னோடய ஸ்கின்னுக்கு போட போகிறேன். என்னோடது காம்பினேஷன் ஸ்கின். இப்போ பால் வந்து தேவையான அளவு ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நான் ஹனி எடுத்துக்கிறேன். ஹனி போட்டிங்கன்னா ஸ்கின் வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும், சில்கி அண்ட் சாஃப்டாக இருக்கும். முடிஞ்சவங்க போட்டுக்கோங்க, இல்லாதவங்க பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பால் வந்து நல்லாவே செட் ஆகுங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்து போட்டு பழகினதுனால ஸோ நான் வந்து பால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இல்லை அப்படின்னா ப்ளைன் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ நல்ல கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து கலந்தாச்சு. இதை அப்படியே ஃபேஸு, நெக்கு, அதுக்கப்புறம் காதுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. கழுத்தை சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற கருப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த டர்னை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நான் இப்போ அப்ளை பண்ணிட்டு வரேன், யாரும் பயந்துடாதீங்க. ஓகே, நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேங்க. என்னோடய ஃபேஸ்க்கு, காதுக்கு, கழுத்து, பின்னாடி பேக் சைடு எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் விட்டுக்கோங்க. எப்பயுமே ஃபேஸ் பேக் வந்து ஃபுல் ட்ரை ஆகிற அளவுக்கு விடக்கூடாது. ஒரு 70 to 80% மட்டும் ட்ரை ஆனோடனையும் நம்ம அந்த பேக்கை வச்சு ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 10-15 மினிட்ஸ் கழித்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம ஃபேஸ் பேக் போட்டு வந்தோடனையும் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோலேயே நல்ல ஒரு க்ளோ தெரியும். இன்ஸ்டண்ட்டாக நமக்கு இப்போ ஹெர்பல் ப்ராடக்ட்லாம் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து அப்படி இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் போட்ட உடனேயுமே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு க்ளோ கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப வந்து ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணும். நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னை எப்பயுமே வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும், ஆரோக்கியமான முறையில் அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் வந்து திரும்பலாம். அதில் நம்மளோட லக்ஷ்மி ஹெர்ப்ஸோட ட்ரையல் பேக் இருக்குது. சின்ன சோட்டோ பேக் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். வேணுங்கிறவங்க நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரையல் பேக் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.